யாழ்ப்பாணத்தில் இருந்த யுத்த சூழ்நிலைகளால் என்னுடைய இடக்காலில் வந்து வெடி விழுந்து மருத்துவ வசதி சரியாக செய்கிறது கஷ்டமாக இருந்த காலத்தால் இந்த கால் துடியோடு எடுக்க வேண்டியிருந்தது. 2008ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 11ஆம் தேதி எனது வலது முழங்காலுக்கு இராணுவத்தின் நெருகணை வீச்சினால் கால் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருந்திருந்தேன். சில நேரங்களில் வாழ்க்கை நாம் எதிர்பார்க்காத திசையில் பயணிக்கிறது. ஒரு விபத்து, ஒரு நோய் அல்லது ஒரு கணத்தில் நிகழும் சம்பவம் ஒருவரின் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றிவிடுகிறது. நேற்று வரை சுதந்திரமாக நடந்தவர் திடீரென பிறரின் உதவியை நாடும் நிலைக்கு தள்ளப்படலாம். அத்தகைய நேரங்களில் பலர் இழப்புக்களை காண்கின்றார்கள். ஆனால் சிலர் புதிய தொடக்கத்திற்கான ஒரு வாய்ப்பை கண்டடைகின்றார்கள். அந்த நம்பிக்கையின் கதையே இது. யாழ்ப்பாணத்தின் மையப்பகுதியில் பல தசாப்தங்களாக அமைதியாக ஒரு சேவை தொடர்ந்து வருகின்றது. பலருக்கு அது ஒரு நிறுவனம் அல்ல, முடிவென்று நினைத்த தருணங்களை புதிய தொடக்கங்களாக மாற்றி எழுந்து நிற்க கற்றுக் கொடுத்த இடம். ரெண்டாயிரத்தி 11ஆம் ஆண்டு கால பிறகு நான் ஜெய்ப்பூருக்கு போய் ஜெய்ப்பூரில் இந்த செயற்கை அவயவத்தை நான் பொருத்தி கொண்டேன். செயற்கை அவயம் பொருத்தின பிறகு ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் நாளடைவில் அது எனக்கு பழக்கத்துக்கு வந்தது. அதுக்கு பிறகு என்னால் இந்த பனைமரம் தென்னைமரம் மாதிரி ஈடுற காரியம், மற்றது ஓடுற காரியம், இதை தவிர்த்து என்னால் கடத்தொழில் செய்யலும், மேசன் வேலை செய்கிறேன். நான் மற்ற சாதாரண எல்லா மரங்கள், கிளையுள்ள மரங்களில் நான் ஏறுவேன். அந்த ஜெய்ப்பூர் நிறுவனத்தில் நான் எவ்வாறு கால்களை பொருத்துவது என்பதற்கு அமைவாக எமது கிராம சேவையாளரிடம் கேள்வியேற்று அவர்களூடாக கிரய சேலத்துக்கு செயற்பட்டு அங்கிருந்து கால் புதிதாக அமைப்பதற்கு ஜெய்ப்பூர் நிறுவனத்தினை நாடியிருந்தேன். அவர்கள் எனக்கு எனது காலினை சரியான முறையில் நல்ல நேர்த்தியான இதில் செய்து தந்துள்ளார்கள். அந்த காலினை பொருத்தியதன் பிற்பாடு நான் என் சுய தொழிலான பெயிண்டிங் வேலை செய்கின்றேன். உயரமான இடங்களில் கூட ஏறி பெயிண்டை அடிப்பதற்கு நல்ல இலவாக உள்ளது. மேசன் வேலை செய்வதென்றாலும் எனது கால் பொருத்தப்பட்டது நல்ல அமைவாக நல்லா இருந்தது. இப்போ நான் பழமை போன்று எனக்கு கால் இல்லை என்பதை உணர்வதில்லை. நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஜெய்ப்பூரில் இந்த கால் பொருத்தினான். அதுக்கு முதல் பள்ளிக்கூடம் போகிறதெல்லாம் கரைச்சலாக இருந்தது. இந்த பொருத்தின பிள்ளைக்கு எனக்கு எல்லாமே இலகுவார். மற்ற பிள்ளைகளை போல் எல்லா வேலையும் எனக்கு அவையோடு சேர்ந்து செய்ய ஈஸியாக இருக்கு. 1987ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த பயணம் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்வோடு பின்னி பிணைந்திருக்கின்றது. இங்கு வருபவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சவாலுடன் வருகிறார்கள். ஆனால் அவர்கள் அனைவரையும் இணைப்பதுதான் அந்த நம்பிக்கை. மருத்துவ மதிப்பீடுகள், துல்லியமான அளவீடுகள், அனுபவமிக்க நிபுணர்களின் வழிகாட்டல்கள், இவை அனைத்தும் ஒரு புதிய பயணத்தின் முதல் படிகள். When I first started working as a surgeon with the medical faculty and at the teaching hospital in Jaffna, many of the amputations that I had to carry out were as a result of landmine or blast injuries. But now the vast majority of cases are due to diabetes, and this is an area which medical profession and healthcare section must deal with. For any individual to lose a limb is devastating, and they may lose hope about what their future life would be like. But that is exactly why such a center provides them with hope that they can be fitted with an artificial limb or special device that will help them lead fairly normal lives. Many of our beneficiaries are people who work as farmers, as fishermen, as masons, and they have been able to return to normal activity because of the work that is done here at the center. This center has been blessed over the years through the support and donations by many organizations and individuals. And because this is a non-profit organization that depends so much on donations, we hope that the public in general and organizations
and individuals will continue to support this center both by visiting it and through their donations, and we will certainly welcome that. இப்போ பிறகு குழந்தைகளுக்கு செலிப்ரல் பாலிசின்னு சொல்வது மூளை முடக்குவாதம். இப்போ பிறக்கையே பிள்ளைகளுக்கு கால்களில் வந்து எல்லாம் புரண்டி கொண்டு தான் இருக்கும். இப்போ அதுக்கான சார் உறுப்புகளையும் நாங்கள் செய்து வளர்க்கணும். அது என்னென்னா நைட் ஸ்ப்ளிண்டன்னு சொல்லுவோம். அந்த ஸ்ப்ளிண்டை செய்து அந்த பிள்ளைக்கு நாங்கள் நிமித்தி அதை ஃபிட் பண்ணி விட்டோம்னு சொன்னால் அந்த பாதம் அந்த கால் வந்து நல்ல நேராக இருக்கும். மற்றது கோலியோசிஸ்ன்னு சொல்லி முதுகெலும்பு வளைஞ்சாக்களுக்கு பொடி ஜாக்கெட் ரெண்டு செய்து கொடுத்து அதை நிமித்தி அதுக்கான சார் உறுப்பும் வழங்குகிறோம். கூடுதலாக இப்போ செவைக்கல் போன் கழுத்து எலும்பில் ஃப்ராக்சர் வந்து கழுத்து திருப்பி இல்லாமல் கை உழைவுகள் கதுகள் முன் வந்து சொன்னால் ப்ளட் சர்க்குலேஷன் போகாமல் இருக்கும். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் செவைக்கல் குளம் செய்து அதுவும் நாங்கள் செய்து கொடுக்குறோம். ஆரம்பத்தில் இந்த நிறுவனத்தை வந்து அலுமினியத்தை மூலப்பொருளாக கொண்டு செயற்கை அவயங்களை தயாரித்து தான் முதல் செஞ்சது. 2000ஆம் ஆண்டு ஐசிஆர்சி அறிமுகப்படுத்தினதுக்கு அமைவாக பொருளிப்பொப்ளின் டெக்னாலஜின்னு சொல்லி பிளாஸ்டிக் ஊடாக செயற்கை கால்களை பிளாஸ்டிக்கை மூலப்பொருளாக பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய செயற்கை அவயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அவைக்கான மூலப்பொருட்களும் எங்களுக்கு ஐசிஆர்சி ஊடாக ஜெனிவாவில் இருந்தே தெரிவிக்கப்பட்டு அது வந்து ஒரு சிறந்த செயற்கை அவயவங்களாக எங்களோட மக்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. தற்சமயம் எஸ்டிபி டெக்னாலஜின்னு சொல்லி இந்தியன் ஜெய்ப்பூர்ன்ற தொழில்நுட்பத்தையும் உள்வாங்கி இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயனாளியும் நம்பிக்கையுடன் மீண்டும் எழுந்து நிற்கும் மனித மனத்தின் புதிய கதையை உருவாக்குகின்றார்கள். ஏனெனில் வாழ்க்கை சில நேரங்களில் நம்மை கீழே தள்ளலாம், ஆனால் மீண்டும் எழுந்து நிற்கும் வாய்ப்பு எப்போதும் இருக்கிறது. அந்த வாய்ப்பை ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் ஒரு மையம் யாழ்ப்பாணம் ஜெய்ப்பூர் மாற்றுத்திறனாளர் புனர்வாழ்வு நிலையம். நாங்கள் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய செயற்பாடுகளுக்கு மேலதிகமாக இந்த ஜெய்ப்பூர் முறைமையிலான செயற்கை கால்களை தயாரித்து வழங்குகிற பணியை இப்போது ஆரம்பித்திருக்கிறோம். அதனை எங்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இன்னொரு காணியிலே புனரமைக்கப்பட்ட புதிய அலுவலக தளத்திலே இந்தியாவினுடைய ஜெய்ப்பூர் முறைமையிலான செயற்கை கால்களை தயாரித்து தேவைப்படுபவர்களுக்கு முற்றிலும் இலவசமாக வழங்குவதற்கான செயற்பாட்டை நாங்கள் இப்போது ஆரம்பித்திருக்கிறோம். இந்த செயற்பாட்டிற்கு ஐக்கிய ராச்சியத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குகிற IMHO என்கிற ஒரு நிறுவனம் முழுமையாக நிதி பங்களிப்பையும் ஏனைய அனுசரணையையும் தந்திருக்கிறது. முறையான பயிற்சியை இந்தியாவின் ஜெய்ப்பூர் நிறுவனத்திலிருந்து வந்த 2 பயிற்சியாளர்கள் எங்களுடைய நிறுவனத்தினுடைய தொழில்நுட்பவியலாளர்களுக்கு வழங்கி இருப்பதன் மூலமாக இந்த செயற்கை கால்களை தயாரிக்கின்ற பணி இப்போது எங்களுடைய நிறுவனத்திலே முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. செயற்கை கால்களை எந்த விதமான கொடுப்பனவும் இன்றி முற்றிலும் இலவசமாக வழங்குவதற்கான நிதி கொடைகளையும் நாங்கள் எங்கள் மீது அக்கறை கொண்டவர்கள், சமூக அக்கறை கொண்டவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு நிலைமையும் உருவாகி இருக்கிறது. அந்த வகையில் எங்களுடைய மக்கள் உச்ச பயனை அடைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். ஆகவே இந்த செய்தியை தேவையானவர்களிடத்திலே எடுத்து சென்று எங்களுடைய நிறுவனத்தினுடைய செயற்பாடுகள் மூலமாக வடக்கிலும் கிழக்கிலும் இலங்கையின் ஏனைய பாகத்திலும் இருக்கக்கூடிய தேவையான மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதாக நாங்கள் விருப்பப்படுகிறோம். இந்த செயற்பாட்டிலே எங்களுக்கு உறுதுணையாக இருந்த IMHO UK மற்றும் ஏனைய கொடையாளர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அடிகளுக்கு மீண்டும் திசை காட்டி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நம்பிக்கையின் விதைகளை விதைக்கும் ஒரு பயணம், மாற்றத்தை உருவாக்கும் இந்த பயணம் இன்னும் பல வாழ்வுகளை ஒளிரச் செய்ய தொடர்கிறது.